அதன்படி நடப்பது என்பதற்கு ஆதாரமாக அந்த தீர்ப்பு எதை வைத்து வழங்கப்பட்டது என்றால் நிற்க அதற்கு தக. நம்ம ஆசிரியர் பெருமக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்டு அதன்படி வழி நடத்தல் அப்படிங்கறத இங்க சொல்லக்கூடியது. கற்றவரை எப்படி சொல்கிறார் வள்ளுவர் என்றால், கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் அப்படிங்கிறாரு. சரி, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. மாடுன்னா செல்வம். இந்த இடத்துல ஒருத்தர் கற்ற கல்வி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவருக்கு உண்மையான செல்வம். இன்னைக்கு இந்த அரசு பணியிலிருந்து நான் என்ன திடீர்னு வெளியே போகணும்னு சொன்னா கூட, நான் கற்ற கல்வி என்னை ஏதோ ஒரு தனியார் பள்ளியிலேயோ அல்லது ஒரு தனிப்பயிற்சி நிறுவனத்திலேயோ ஒரு ஆசிரியராக என்னை வாழ வைக்கும், எனக்கு உணவளிக்கும் என்பதை இந்த குறளிலிருந்து நான் தெரிந்து கொள்கிறேன். எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஐயம், ஆசிரியரை பத்தி சொல்லலையே வள்ளுவர் எந்த குறளிலும் அப்படிங்கிற அந்த ஐயம் கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கும் ஏற்பட்டிருக்கு. அவர் ஒரு மாலை பொழுதில், மாலை கருக்கையில் மகல்ல அந்த பொழுதில் ஒரு வயல்வெளியில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். 3 உழவர் பெருமக்கள் ஏற்றம் இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்றம் இறைத்துக் கொண்டிருக்கும் அந்த உழவர் பெருமக்கள் எசப்பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார். அதில் ஒருவர் அந்த வரியை துவங்குகிறார், மூங்கில் இலை மேலே. இன்னொரு உழவர் அதை தொடர்கிறார், தூங்கும் பனி நீரே. மூங்கில் இலை மேலேன்னு ஒருத்தர் சொன்ன உடனே தூங்கும் பனி நீரேன்னு ஒருத்தர் சொல்றாரு. 3ஆம் உழவர் சொல்கிறார், தூங்கும் பனி நீரை, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே. அந்த 3ஆவதுவர் என்ன சொல்றாரு, தூங்கும் பனி நீரே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறதுக்குள்ள திரும்ப அடுத்த அந்த மறுமொழியை அந்த பாடலில் சொல்வதற்கு முன்னதாக ஒரு சிறுமி வருகிறாள். நம்ம பசு கண்ணு போட்டிருக்கு, நீங்க வாங்கன்னு சொன்ன உடனே 3 உழவர் பெருமக்களும் ஓடிட்டாங்க. இப்ப என்ன ஆகுது, கவி சக்கரவர்த்திக்கு அந்த 4ஆவது அந்த சொற்றொடர் என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் அவர் இருக்கிறார். எண்ணி எண்ணி பார்க்கிறார், அந்த மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரை, தூங்கும் பனி நீரை. அதற்கப்புறம் என்ன வரும்னு தெரியாம யோசிச்சு யோசிச்சு கவி சக்கரவர்த்தி கம்பன் அசந்து அங்கே வயல்வெளியில தூங்கிடுறாரு. பொழுது புலர்கிறது. மீண்டும் அந்த உழவர் பெருமக்கள் வருகிறார்கள். அவர் சொல்றாரு, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே. ஐயா, நான் அரசியல் பேசல, வாங்கும் கதிரோனே அப்படின்னு சொன்ன உடனே பேசக்கூடாது, நாம் பேசக்கூடாது. நானும் பேசாம இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் நல்லது. நான் உதவி மண்டல அலுவலராக பணியில் நியமிக்கப்பட்டுள்ளேன், தேர்தல் பணியில். அதனால நானும் பேசக்கூடாது, நீங்களும் பேசல, யாரும் பேசல. அப்போ கவி சக்கரவர்த்தி கம்பன் நினைக்கிறார், இந்த இடத்தில் ஐயா முடிச்சிடுறேன். கவி சக்கரவர்த்தி கம்பன் நினைக்கிறார், நமக்கு கூட தெரியாத அந்த விஷயங்களை ஒரு ஆசிரியர் போல் அந்த உழவர்கள், படிப்பறிவே இல்லாத அந்த உழவர்கள் அழகாக நிறைவு செய்து விட்டார்களே என்று சொல்லும் போதுதான் இயேசுநாதர் நம் நினைவுக்கு வருகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறல் தருகிறேன் என்கிறாரே, அவரும் ஒரு ஆசிரியர் தான். இங்கே எவர் ஆசிரியர் என்ற கேள்வி வரும்போது, யாரெல்லாம் அறிவு பெற்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தான் பெற்ற அறிவை பிறருக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆசிரியர்கள். இங்கே ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அந்த ஆசிரியர் அந்த பணியை நிறைவு செய்தாலும் இன்றும் அந்த மாணவர்கள் சுத்தமல்லி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி இங்கே அமர்ந்திருக்கிறாரே நடுநாயகமாக பாப்பாங்குடியார், அவரை தேடி வருகிறார்கள் என்றால் இந்த ஆசிரியர் அறிவின் மூலமாக இருந்திருக்கிறார், அறிவின் ஊற்றாக இருந்திருக்கிறார். கல்யாண கையம் தான் கொண்டு வரான். எல்லா வாத்தியாருக்குமா கொண்டு வர போறாங்க? பாதி வாத்தியாரம் மறந்துருப்பான். உண்மையிலே பெருமைப்பட்ட எனக்கெல்லாம் கல்யாண காகிதமே வர்றதில்லை. பிள்ளைய தூக்கிட்டு எங்கேயாவது வரும்போதுதான் கேட்க, தம்பி கல்யாணம் ஆயிட்டான்னு. என்ன முட்டாத்தனமா கேட்க, கல்யாணம் ஆகாமையா பிள்ளைய பெத்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்தில் ஆசிரியர்களை பற்றி, ஆசிரியர்களுக்கு உண்டான அறநெறிகளை பற்றி, ஆசிரியர்களின் ஒழுக்கத்தை பற்றி வள்ளுவன் ஏதும் சொல்லாத போதும் நாம் தெரிந்து கொண்டதை எனது கருத்தாக எடுத்து பகிர்ந்து கொண்டேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.